ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணியிருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரியை தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணக்கூடாதுங்க. அது மேலே டஸ்டெல்லாம் இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அதில் ஸ்ட்ராபெரியை சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன். அதே டீஸ்பூன் அளவில் பேக்கிங் பவுடர், இது ரெண்டும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணணுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் ரிமூவ் ஆகும். நம்மளுக்கிட்ட பேக்கிங் பவுடர் வினிகர் இல்லைன்னா நார்மல் ராக் சால்ட்டு மற்றும் டர்மரிக் இது ரெண்டும் சேர்த்து கூட நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அதில் ஊறணுங்க. பாருங்கள் எப்படி வருது அதுலேருந்து டஸ்ட்டு. நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கெல்லாம் டஸ்ட் இருக்குங்க. நான் அதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் அதில் டஸ்ட்டு. திரும்பவும் இதை ஒரு சுத்தமான தண்ணியில் ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் தாங்க நம்ம மில்க் ஷேக் செய்ய போகிறோம். நிஜமாகவே மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராக வந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதை நீக்கிட்டு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா, கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரி எல்லாம் சேர்த்துக்கலாம். அதோடு நான் ஹோம்மேடு கண்டென்ஸ்ட் மில்க் ரெடி பண்ணியிருக்கேங்க. அது ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதோட ஒரு டம்ளர் பால் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டு வரப்போகிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரியோட இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை சேர்த்து டெக்கரேஷனுக்காக ஒரு ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வச்சு அழகாக மேலே சின்ன சின்ன துண்டுகளை சேர்த்து அழகாக பரிமாற வேண்டியது தாங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.